5 கோடி நீ பார்த்த என்பது போல அரசு வேலை நீ பார்த்த என கேட்க தோன்றும் அளவிற்கு தென்காசியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தனக்காக இருந்த அம்மாவையும் இழந்து வாழ வழியின்றி கண்ணீர் விட்டு கதறிய மாற்றுத்திறனாளி பெண் கீர்த்திகாவிற்கு அரசு வேலை வழங்கிவிட்டதாக விளம்பரம் தேடிக்கொண்டுள்ளது ஸ்டாலின் அரசு. அம்மாவை இழந்து தவித்த கீர்த்திகாவிடம் அரசு வேலை கொடுக்கிறோம் என பேசிய ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன வேலை என்பதை கேட்டறிந்தாரா? புளியங்குடி நகராட்சி அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி பணியை ஏதோ அரசு வேலை போல மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று பெரும் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையில் அவருக்கு வழங்கப்பட்டது ஒப்பந்த அடிப்படையிலான வேலை மட்டுமே. அந்த ஒப்பந்ததாரர் இருக்கும் வரையில் மட்டுமே அவருக்கு அந்த வேலை இருக்கும். அதன் பின் அப்பெண்ணின் நிலை என்ன? உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த அரசு இப்படி ஒரு வேலையை வழங்கி இருக்குமா? அந்த பெண் ஒன்றும் படிக்காதவரும் இல்லை, MA BEd படித்திருக்கிறார். கண்டிஷன் குறித்து கதரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தன் துறையில் அவருக்கு ஒரு ஆசிரியர் வேலை வழங்கி அவரது வாழ்வில் ஒளியேற்றி இருக்கலாமே என கேட்கிறார்கள் அப்பகுதி மக்கள். ஆக மக்கள் மேல் உள்ள அக்கறையை விட எதில் விளம்பரம் தேடலாம் என்பதில் மட்டுமே இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது என்பது ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்படுகிறது. விளம்பரங்கள் மற்றும் போட்டோ ஷூட்டுகள் மூலம் மட்டுமே ஆட்சியை நடத்தி கொண்டு நல்லாட்சி நடத்துவது போல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் என விமர்சிக்கிறார்கள் இந்த அரசின் ஏமாற்று வேலைகளை புரிந்து கொண்ட மக்கள். விழி இல்லாத பெண்ணுக்கு நிரந்தர ஒளியை கொடுப்பதை விடுத்து விளம்பரத்திற்காக செயல்படும் இந்த அரசு தங்களின் பாவங்கள் அனைத்திற்கும் வரும் தேர்தலில் தக்க தண்டனையை பெறும் என உறுதியாக கூறுகிறார்கள் இந்த விடியாத அரசால் இருளில் மூழ்கி தவிக்கும் மக்கள்.